ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம புத்திசாலி ராஜகுமாரிய பத்தின ஒரு கதைய கேட்க போறோம். முன்ன ஒரு காலத்துல வானத்தை போலவே அழகான ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டை ஒரு ராஜா ஆட்சி செஞ்சாரு. அவரு ரொம்ப நல்லவரு. அவருக்கு யாழினின்னு ஒரு மகள் இருந்தா. அவ முகத்துல எப்பவும் சிரிப்பு இருந்துச்சு. அவ அரண்மனையில பிறந்தவளா இருந்தாலும் நாட்டு மக்களை ரொம்ப நேசிச்சா. தினமும் காலையில எழுந்த உடனே பசுமையான அரண்மனை பூந்தோட்டத்துக்கு போய் பூக்களுக்கு தண்ணீர் ஊத்தி பறவைகளுக்கு நெல்மணிகளை போடுவா. இப்படி இருக்கிறப்ப அந்த நாட்டுல ரொம்ப நாளா மழை எதுவும் பெய்யாம பெரிய வறட்சியான நிலைமை ஏற்பட்டுச்சு. குடிக்க தண்ணி இல்லாம மக்கள் தவிச்சாங்க. மந்திரிங்க எல்லாரும் ராஜா கிட்ட இதுக்கான தீர்வு சொல்ல முடியாம தவிச்சாங்க. அப்ப ராஜகுமாரி யாழினி ராஜா கிட்ட வந்து, அப்பா, நாட்டில் ஏற்பட்டுள்ள வறட்சிய போக்க நான் ஒரு யோசனை சொல்றேன் அப்படின்னு சொன்னா. ராஜா அவரோட மகளை ஏறிட்டு பார்த்தாரு. அப்பா, எனக்காக இதுவரைக்கும் நீங்க சேர்த்து வச்ச பொன்னையும் பொருளையும் எடுத்து மக்கள் கிட்ட கொடுத்து கிணறுகள் தோண்டி வறட்சிய போக்க சொல்றேன்னு சொன்னா. அவளோட அன்பும் தாராள மனப்பான்மையும் ராஜாவையும் மந்திரிங்க எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துச்சு. அவ கொடுத்த அந்த பணத்துல ஊர்ல கிணறுகள் தோண்டுனாங்க. மீண்டும் அங்க நீர்வளம் பெருகிச்சு. மக்கள் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. குழந்தைங்க எல்லாரும் இளவரசி கூட சேர்ந்து சந்தோஷமா ஆடி பாடுனாங்க. இதனால் யாழினி கிட்ட சின்ன வயசுலயே அந்த நாட்டோட பொறுப்பை ராஜா ஒப்படைச்சாரு. அவளும் ஒரு சிறந்த ராணியா மாறினா. மக்கள் எல்லாரும் யாழினிக்கு ஒரு தங்க சிலைய ஊருக்குள்ள வச்சு அதுல யாழினி எங்களுக்கு ராணி மட்டுமல்ல, துன்பம் தீர்த்த தாய் அப்படின்னு எழுதி வச்சு புகழ்ந்தாங்க. ஹாய் குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சீக்கிரம் இன்னொரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா.